வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா 100 சாமி. இந்த படத்தை வந்து சசி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி பிச்சைக்காரன் படம் எடுத்திருக்காரு. அது முன்னாடி நிறைய வில்லேஜ் படம்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி, அப்புறம் அஜய், சுவாசிகா, இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. கருணாஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கா வார்த்தையிலே சின்ன ரிவ்யூ பண்ண போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த 100 சாமி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் படம் வந்து ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இது சுவாசிகா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலேயே வந்து கணவர் இருந்து 2 பசங்களை வச்சு அவங்க 2 பசங்களை வளர்த்து ஆளாக்குறாங்க. அதில் ஒரு அஜய்க்கு வந்து ஒரு தம்பி இருக்கிறாங்க, 2 பசங்க. பெருசாக வளர்ந்து காலேஜெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்க அம்மாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தனியாக இருந்ததுனால இன்னொரு திருமணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வருது. பசங்க வளர்ந்த பிறகு மற்றவங்க மாதிரியே வந்து அவங்களும் ஒரு மற்ற லைஃப் ஸ்டைலில் வாழணும், பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு இது வருது. பசங்க அதை தெரிய வந்து ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அவங்க அம்மாவை. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட வந்து ஒரு புரிஞ்சு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பசங்க ஒத்துக்கிறாங்க. அது எப்படி ஸ்டோரி மூவ் ஆகுதுன்ற மாதிரி தான் ஸ்டோரி போகும். அந்த இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு வரன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி செகண்ட் ஹாஃபில் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. அவருக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஏஜ் ஆகி அவருக்கும் வந்து மனைவி வந்து இறந்துருப்பாங்க. அவருக்கும் வந்து ஒரு பொண்ணு, பேத்தி அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் அவரை காட்டுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களாம் நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஊர் ஜனங்களும் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த எதிர்ப்பெல்லாம் மீறி எப்படி வந்து திருமணம் பசங்க வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து மறு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி போகும். இது கடைசியில் நடக்கலையான்ற மாதிரி தான் கதை போகும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சி, ஒரு புது முயற்சின்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி படைப்பு வந்து தமிழ் சினிமாவில் வந்து இது வரைக்கும் வந்து நான் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ வந்து நல்ல ஒரு போல்டாக வந்து சசி டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஸ்டோரி கேட்கவும் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடாப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப ஆனால் வந்து இது ஒரு படம். நீங்கள் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அதில் வந்து என்னென்ன விஷயம்லாம் நடக்குது. அவங்க அம்மாவுக்கு ஒரு 47 வயசு ஆகிற மாதிரி காட்டுறாங்க. பசங்கள்லாம் வளர்ந்த பிறகு அதாவது புரிஞ்சு எப்படி இவங்க வந்து இன்னொரு வாரம் தேடி எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்றது அது ஸ்க்ரீன் ப்ளே மூலிமா வந்து காட்சிகள் மூலிமா டேரக்டர் வந்து நல்ல ஒரு ஸ்லோவாக பியூட்டிஃபுல்லாக ஆடியன்ஸ்க்கு வந்து கரெக்டாக வர மாதிரி நல்ல மேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருப்பார். ஒரு சென்டிமெண்ட், ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன், இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டைலாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி அந்தளவுக்கு மேக்கிங் வந்து காட்சிகள் நல்லா வந்து வடிவமைச்சு இயக்குனர் வந்து கொடுத்துருப்பாருன்னு சொல்ல முடியும். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும். அந்த மாதிரியான ஒரு படம், நல்ல ஒரு அழகான ஒரு படைப்புன்னு தான் சொல்ல முடியும். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக எடுத்திருப்பாரு. படம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரசிக்கிற மாதிரி தான் வந்து ஒரு அழகாக தான் வந்து படத்தை வந்து எடுத்திருப்பாரு. கண்டிப்பாக ரசித்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லா ஆடியன்ஸும் வந்து தேட்டருக்கு போய் தாராளமாக இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம். நானும் தனியாக வந்து பர்சனலாக வந்து இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் வந்து 3.5 out of 5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.